சேலம் மாவட்டம் ஓமலூர் ரயில்வே மேம்பாலம் உள்ளது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த ரயில்வே மேம்பாலத்தின் வழியாக மேட்டூர், மைசூர், சங்ககிரி, ஈரோடு, கோவை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் மற்றும் சரக்கு வாகனங்கள் என நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த பாலத்தின் வழியாக சென்று வருகிறது. எப்பொழுதும் விபத்து நடக்காத இந்த பாலத்தின் மீது தற்பொழுது தொடர்ந்து விபத்து நடப்பது தொடர்கதையாகவே உள்ளது. இந்த பாலத்தின் சாலையில் கான்கிரீட் தளத்தில் சீட் ஓட்டப்பட்டு பிளாஸ்டிக் கலவைகளால் தார் ஊற்றி தார் சாலையாக கடந்த 7 மாதத்திற்கு முன்பு புதுப்பிக்கப்பட்டது. இந்த புதுப்பிக்கும் பணி முடிந்த நிலையில் தொடர்ந்து விபத்து என்பது தொடர்கதையாகவே உள்ளது. மேம்பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிளாஸ்டிக் தார் கலவைகள் சமமாக இல்லாமல் மேடும் பள்ளமாக உள்ளதாகவும், சரக்கு வாகனங்கள் போதிய கட்டுப்பாடு கிடைக்காமல் பாலத்தின் மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகிறது. பல உயிர் இழப்புகளும் உடல் உறுப்புகள் இழப்புகளும் ஏற்பட்டு வருகிறது. உடனடியாக இந்த ஓமலூர் ரயில்வே மேம்பாலத்தின் மீது அமைக்கப்பட்ட பிளாஸ்டிக் தார் கலவைகளை அகற்றி பராமரித்து விபத்து நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல பாலம் பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும், ஒளிரூட்டும் அட்டைகள் அமைக்க வேண்டும் உள்ளிட்டவற்றை உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு விபத்துகளை தடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. வணக்கம் சார். ஓமலூர் கோட்டமாரியம்மன் கோயில் ரயில்வே மேம்பாலம் ஆப்போசிட் தாலுகா ஆஃபீஸ் அருகாமையில் உள்ள அந்த மேம்பாலத்தை சீரமைப்புங்கிற பேரில் பிளாஸ்டிக் தார் போட்டு சீரமைச்சதுனால அந்த பகுதியில் போக்குவரத்துக்கு வண்டி வாரத்தில் ஒரு 2 வண்டி அப்செட் ஆகிட்டு இருக்கு. அது மாதிரியான ஒரு மோசமான நிலைமை, மக்கள் உயிரை பாதுகாக்கக்கூடிய நிலைமை வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த மறுசீரமைப்பு பண்ணி அதுக்கான பாதுகாப்புக்கான ஏற்பாடு அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓமலூர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதில் அடிக்கடி அப்செட் ஆகுது, வண்டி சாஞ்சிருது. பக்கத்தில் போயிட்டு இருக்கிற 2 வீலரில் பார்த்தீங்கன்னா இப்போ சின்னாமணியூர் பகுதியை சேர்ந்த ஒரு திருமணம் ஆகாத ஒரு இளைஞர் பக்கத்தில் போயிட்டு இருந்தவர் அப்செட்டில் அப்படியே மாட்டிக்கிட்டாரு. அந்த இடத்துல உயிர் போயிடுச்சு. இது மாதிரி அடிக்கடி நடந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி அந்த இறக்கத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக்கே இல்லை, வேகத்தடை இல்லாத காரணத்தால் அந்த தாலுகா ஆஃபீஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்தாண்ட போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, யூனியன் ஆஃபீஸ் போகிறது, தாலுகா ஆஃபீஸ் போகிறது, இந்த ஆப்போசிட் பக்கம் கடைங்களுக்கு வர பொதுமக்களுக்கு பாதுகாப்பே இல்லை. சல்லுன்னு இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு ரோட்டில் போயிட்டு இருப்பாருங்க, வந்தவொடனே தூக்கி போட்டான் பஸ்ஸு. இந்த ப்ரைவேட் பஸ் ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் வந்துடுறாங்க. ஆகவே அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் அமைச்சு கொடுக்கணும். அந்த மேம்பாலத்துக்கான பாதுகாப்பு, மக்களுக்கான பாதுகாப்பு இருக்கக்கூடிய வகையில் மேம்பாலத்தை சீரமைக்கணும் அப்படிங்கிறத ஓமலூர் பகுதி வாழ் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஓமலூர் தாலுகா அலுவலகம் முன்னாடி ஓமலூர் டு தாரமணம் போகிற வழியில் இருக்கிற அந்த ரயில்வே மேம்பாலம், அந்த மேம்பாலம் பழைய காலத்தில் தார் சாலை போட்டிருந்தாங்க, கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ பிளாஸ்டிக் சாலை போட்டதுனால அந்த நர்லிங் மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறு அதிகமாக இருக்குது. 2 வீலரில் போக முடியல. இது விபத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விபத்து நிறையா நடந்துருக்குது. அதெல்லாம் ஒழுங்குபடுத்தினா தான் இந்த மேம்பாலத்தில் மக்கள் தைரியமாக போக முடியும், வர முடியுன்ற ஒரு நிலைமை உருவாகிட்டு இருக்குது. அதே போல் அந்த சென்டரில் அந்த ரயில்வே இது ஒட்டினாமல் இருக்கும்போது 2 டிவைடர் இருக்குது. ஒன்று பாலத்துக்கும், இன்னொன்று பொட்டி இருக்குது. அதனால் போகும்போது இடைஞ்சல் நிறையா இருக்குது. அதை ரிமூவ் பண்ணி ஒரே மாதிரியான பாலமாக போட்டாங்கன்னா வசதியாக இருக்கும், மக்கள் போக்குவரத்துக்கும் ஒரு பாதுகாப்புக்கும் நல்லாயிருக்கும். என் பேர் சேகர், CPM அமைப்பு குழு ஓமலூர்.